இந்த பாடல் சேர்ந்து பாடலாம். துணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்தில் எல்லாரும் திறந்து பாடு. துணாய் வருபவரே, வார்த்தையின் திரு உணவா அவன் பழமாய் காப்பவர். வார்த்தையின் திரு உணவா பழமாய் காப்பவர். ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் சேர்ந்து பாடுவோம். ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே துணை வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே துணை வருபவரே, வார்த்தையின் திரு உணவா பழமாய் காப்பவர். வார்த்தையின் திரு உணவா பழமாய் காப்பவர். ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். நாலு கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, எல்லாரும் சொல்லுவோம். என்றும் நன்மை, தீமையே இல்லை ஒரு நாள் செய்வது. என்றும் நன்மைகள் செய்வன். அல்லேலூயா. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்டு உம்மை யார் என்று இயேசு யார் என்று நான் அறிவேன். நம்ம அடுத்தின் ஒரு வாக்கு தத்தத்தைக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். இது வரைக்கும் நான் ஒரு முறையும் இந்த வார்த்தை தொட்டது கிடையாது. சப்ஜெக்ட் புரிந்து கொண்டேன். அதனால தான் இன்றைக்கி டெக்ஸ்ட்டை அதை வாசித்துருக்கிறேன். வீட்டில் போய் படிங்க. சங்கீதம் 107:23 32 வரைக்கும் கைண்ட்லி கோ அண்ட் ரீட். ஏன்னா இந்த வசனத்தை, இந்த வார்த்தை அதற்குள் இருந்து தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். சங்கீதம் 107:29 வாசிக்கிறேன். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. மேலே சேர்ந்து வாசிப்போம்மா. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அலைகள் அடங்குகிறது. 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்தத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இல்லையா? கொந்தளிப்புனா என்ன? ஆங்கில வேதாகமத்தில் நிறைய மொழிபெயர்ப்பு இருக்கிறது. 2 மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறேன். ஹி ஸ்டில் த ஸ்ட்ராங். ஸ்டில் என்றால் அமைதல் படுத்துறது. 2 எஸ்எஸ்ன்னு இருக்குது. எஸ்எஸ்ன்னு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லக்கூடாது. ஹி ஸ்டில் த ஸ்ட்ராங். அவர் ஸ்டாம்ன்றது என்னன்னா உங்களுக்கு தெரியும், புயல். அவர் புயல் காற்றை அமைதல் படுத்துகிறார். புயல், அந்த புயல் காற்றினால்தான் அலைகள் கொந்தளிக்கின்றது. கடல் அலை கொந்தளிக்கின்றது என்றால் புயல் காற்று வேகமாய் வீசும் பொழுது நிறைய ஆபத்துகள் வருகிறது. இப்போ சுனாமி அர்ஜென்டினாவில் 7.4 ஒரு அந்த ரெக்டரில் ஒரு பெரிய நிலநடுக்கம். நீங்கள் ஸ்க்ராலிங்கில் செய்தியில் பார்த்தீங்கன்னா அங்கே சுனாமி வருவதற்கு ஒரு அபாயம் இருக்கிறது என்று போட்டிருந்தாங்க. அப்போ இதெல்லாம்
நம்ம சுனாமியை சந்தித்தவர்கள் பல நாடுகளைப் போல நம்முடைய நாடு கடந்த காலங்களில். கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிறார். இன்னொரு இடத்துல ஹீ சைலன்ஸ் த ஸ்டாம்னு போடுறார். ஹீ சைலன்ஸ், அமைதி. அமைதியின் ஸ்கூல் டீச்சர் சொல்கிறது போல் அமைதிப்படுத்துகிறார். அது பயங்கரமாக கொந்தளிக்குது, அமைதி. இப்போ கடல் பக்கத்தில் போய் கடல் கொந்தளிக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவினிங் டைம், விசேஷமாக பௌர்ணமி டைம்ல எல்லாம் போனீங்கன்னா இயற்கையினால் அது இன்னும் அதோடைய நிலை பொங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அவனோட வார்த்தை சொல்லுகிறது, ஹி சைலன்ஸ்ட் த ஸ்டார்ம். அவர் அதை அமர்த்துகிறார், அமைதிப்படுத்துகிறார். அதனால் பைபிளில் சொல்லியிருக்கு, அதன் அலைகள் அடங்குகிறது. பியூட்டிஃபுல் பேசேஜ். சங்கீதம் இங்கே கற்றுக் கொடுக்குறோம். இந்த 107ஆம் சங்கீதம் என்பது சங்கீத புஸ்தகத்தில் 5வது பாகம், இல்லைன்னா 5th புக் என்று சொல்வோம். 1லேருந்து 41, 42லேருந்து 72, 73லேருந்து 89, 90லேருந்து 106, 107லேருந்து 150, 5 பகுதிகளாக. இது மெயின்லி இதை யார் எழுதியிருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். முக்கியமாக தாவீதாக இருக்கலாம், இல்லையெனில் அனானிமஸ், எல்லாருடைய பெயர் அதில் இல்லை. ஆனால் தாவீது இதை எழுதியிருக்கலாம். இதே இல்லை மெயின்லி. ஸோ அப்படி சங்கீத புத்தகத்தை பிரித்து படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் நாங்கள் அதை பைபிள் ஸ்டடின்னு வச்சு டைம் எடுத்து சொல்லி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 100 சங்கீதங்கள் வரைக்கும் கடந்து வந்து விட்டோம். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. அப்போ இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை தர்றார். ஆண்டவர் ஏன் தர்றார் தெரில. இந்த கொந்தளிப்பு என்று சொல்லும்போது இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், த ஒண்டர்ஃபுல் டெலிவரன்ஸ் என்று ஒரு அடைப்பு குறி சொல்லுகிறது. இந்த சங்கீதத்தை 5 பிரிவாக பிரிக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்ட்ரடக்ஷனில் டைம் கூட போயிடுச்சுன்னா சப்ஜெக்டுக்குள்ளே என்னால் போக முடியல. நான் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். எனக்கு ரொம்ப டெம்டேஷன் இருக்கும், ஒரு டீப்பாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு. கருத்தாய் அதனுடைய உண்மை அர்த்தத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இதில் 5 பகுதிகளாக இருக்கிறது. இதில் இந்த 5வது பகுதி எதுனா 23ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும். பொதுவாக 5வது பகுதி இந்த சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது 107லேருந்து 150 வரைக்குமே தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரைசிங் காட், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதான ஒரு பகுதி இந்த சங்கீதம். இந்த பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிறார். ஹி ஸ்டில் த ஸ்டார்ம், ஹி சைலன்ஸ்ட் த ஸ்டார்ம் என்று இருக்கிறது. திருவிவிலியத்தில் அவர் புயலை தென்றலாய் மாற்றுகிறார். கத்தோலிக்க வேதாகம பைபிளில் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் படி, புயலை தென்றலாக அவர் மாற்றுகிறார். அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஒன்றை மாற்றுறாருன்னு இருக்கு. ஆனால் இதில் அவர் கொந்தளிப்பையே அமர்த்துகிறார். அதாவது அந்த காற்றினுடைய தாக்கத்தினால் எழும்பக்கூடிய அந்த புயலை அப்படி அமலாக்கி போட்டார். பாஸ்டர், இது என்னுடைய காரியம். என்றைக்குமே ஒரு ஸ்ட்ராங், ஒரு டேஞ்சரை குறிக்கிறது, ஒரு ஆபத்தை குறிக்கிறது. இப்போ நம்ம இதில் வானிலை அறிக்கை என்று வரும். அப்போ சில இடத்துக்கு ரெட் அலர்ட். நேற்று முன்தினம் பார்த்தேன், கேரளா பகுதியிலே 6 இடங்களில் ரெட் அலர்ட். அதில் பத்தினத்திட்டு அப்படின்னு வரிசையாக வருது. இப்போ நான் நியூஸ் பார்க்குற ஒரு ஆள், புரியுது அவங்களுக்கு. அது ஏன் பார்க்குறேன்னா, உலகம் என்ன நிலையில் போகிறது என்பதும் என் சைடில் இருக்கும். சரி, ஸோ அந்த ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்கன்னா, எல்லோ அலர்ட் இருக்குது. ரெட் அலர்ட் கொடுத்துட்டா பயமாக இருக்கும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பார்க்குறோம், கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிறார். யார் அமர்த்துகிறார்? கர்த்தர் அமர்த்துகிறார். கொந்தளிப்பை ஒருத்தரால் மாத்திரம்தான் அமர்த்த முடியும். அவர் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா இயற்கை அவரால் உருவாக்கப்பட்டது. வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஆண்டவர். அப்போ இந்த பூமியில் 3ல் 2 பகுதி எதனால் தான் இருக்கிறது? கடலால் சூழப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி தான் நிலம். ஆனால் நமக்கு தெரிகிறது தான் நிலம் ஒரு பகுதி என்று நான் பின்பு புரிந்து கொண்டேன்.
நம்ம கடல்னால் என்ன நினைக்கிறோன்னா, கரெக்டாக அந்த இப்போ இந்த இடத்துல பார்த்தா இதுக்கு அங்கிட்டு ஃபுல்லாக கீழே வரைக்கும் தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். கிடையாது. போக 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 அப்படியே இறங்கிக்கிட்டே போகும். ஆழம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு கீழே அது என்ன இருக்குது? அது கீழே லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை மூடி இருக்குது. அப்போ வெளியில் தெரிகிறது தான் நமக்கு ஒரு பகுதி, தெரியாத பகுதி எவ்வளவோ இருக்குது. தண்ணி மூடி இருக்கு. ஆச்சரியமாக இருக்கிறது. கடலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் கடல் பக்கத்தில் போய் உட்கார்ந்து பார்த்தோம்னா நம்ம மைண்டில் இருக்கிற டென்ஷன் எல்லாம் போயிடும். எப்படி குளிர் பிரதேசத்துக்கு கொடைக்கானல் ஊட்டி இல்லாமல் போகிறோம், ஜம்மு காஷ்மீர்லாம் போகிறோம், அந்த மாதிரி கடல் அமைதியாக போய் பார்த்தீங்கன்னா நம்ம மனசே அமைதல் படும். இதுக்கெல்லாம் ஏன் சொல்கிறீங்க பாஸ்டர்? அந்த வாழ்க்கையில் புயல், சூறாவளி, கடுங்காற்று வந்து கொண்டு தான் இருக்கிறது. Our life is full of storm. சூறாவளி, கடும் காற்று போன்ற சூழ்நிலைமைகள் அடித்து கொண்டிருக்கிறது. அனைத்து விசுவாசிகளுக்கும் இது பொருந்தும், எனக்கும் பொருந்தும், தேவ பிள்ளைகளுக்கு பொருந்தும். அவை நம்ம சந்திக்கிற ஒரு சூழ்நிலைமை இந்த நாட்களில் ரொம்ப சாதகமாக இல்லை, சவால் நிறைந்ததாக இருக்கிறது. நல்லா பாருங்கள், ஒரு காலத்தில் இருந்த வாழ்க்கை நிலை இப்போ இல்லை. இப்போ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு டென்ஸ் வந்து 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 நம்ம என்ன செய்கிறது, நம்முடைய மனதை என்ன செய்கிறது, நோகடிக்கிறது. ஒரு பாட்டில் ஒன்றும் ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். அது மாதிரி நம்முடைய லைஃப்பில் ஒரு பிரச்சனை மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ தான் அது முடிஞ்சிடணும், இன்னொன்று பூதாகாரமாக ஆகிடும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் நம்ம சந்திக்கும் இந்த சூழ்நிலைகளின் சவாலுக்கு கர்த்தர் நம்மை தயார்படுத்துகிறாரா, இல்லாவிட்டால் அந்த சவாலை சந்திக்கும்படி நமக்கு வார்த்தை கொடுக்கிறாரா, நம்மை வல்லமைப்படுத்துகிறாரா என்பது போக போக தெரியும். ஏன்னா அந்த அடுத்த வசனத்தில் அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார். ஒரு ஜாய் வருது. நம்ம லைஃப் எப்பொழுதும் துக்கமாக போராடிக்கிட்டே இருக்க மாட்டோம். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எப்பவும் இருக்காது, மாறும். என்ன பாஸ்டர் மாறவே மாட்டேன்? மாறும். எப்போ மாறும்? அதுக்கு ஒரு ஆன்சர் பாருங்கள். அதுக்கு முந்தின வசனம், அப்பொழுது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எப்போ? இந்த பிரச்சனைகள், இதுக்கு முன்னால் உள்ள பிரச்சனையை படித்து பாருங்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி, வேதவசனத்திலிருந்தே வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அப்போ பெருங்காற்று எழும்புகிறது. யார் எழுப்புகிறார்ன்றது அப்புறம் பார்ப்போம். ஆனால் பெருங்காற்று எழும்பி இடத்துல வாசிக்கிறோம், அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அந்த காற்று வேகமாக வீச வீச நமக்கு எப்படி இருக்கும், இருதயம் கிட்டு 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 கிட்டுன்னு இருக்கும். சமயத்தில் ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம், போட்டிங்கில் ஒரு இடத்துக்கு போனோம். எங்களை கொஞ்சம் ஆழ ஒரு 3.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே இழுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த போட் போக கரையில் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே போக போக அதனுடைய வேகம் அதிகரிக்க அதிகரிக்க, தண்ணியை கிழிச்சிட்டு போக போக பயமாக இருக்குது, என் பயமாக இருக்குது. ஏன்னா இப்படி போகுது. போட்டு சிறுசாக இருக்குது, கப்பல்லாம் போட இப்படி போகும். அப்போ சின்ன போட்டாக இருந்தால் தூக்கும்போது நமக்கே பயமாக இருக்கும், உயிர் போயிடும். அதனால தான் எங்களுக்கு இந்த பெல்ட்டெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, போட்டு விட்டுறாங்க. போகும்போதே நம்பிக்கையோடு போய் நம்பிக்கையோடு வாருங்களேன். சங்கீதக்காரன் எழுதுகிறான், அவள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குறாள். அதுக்காக வானம் வரைக்கும் போட்டு வராங்கல்ல, ஃப்ளைட் மாதிரி. அந்த ஹைட்டை சொல்லியிருக்கு. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார். அப்படியே ஞானம் எல்லாம் மூழ்கி போயிட்டு விஷயத்துக்குள்ளே வரேன், அப்படியே வரேன். இந்த நேரத்தில் நான் எம்ஏ படிச்சிருக்கேன், நான் பிஹெச்டி படிச்சிருக்கிறேன், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கிறேன், நான் இன்ஜினியருக்கு படிச்சிருக்கிறேன், இன்னும் ஐஏஎஸ் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருந்தாலும் கடலில் தூக்கி போடும்போது ஒன்றும் பண்ண முடியாது. நீந்த தெரிஞ்சிருக்கணும். அதுவும் கடவுளுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் வெளியே வருவோம், இல்லைன்னா அரம்புகையா.
அப்போ நம்ம நம்முடைய ஞானம், அறிவு, நான் அந்த துறையில் சிறந்தவன், இந்த துறையில் சிறந்தவன், ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் கிருபை இறங்கலைன்னா கதி அந்தோ கதி தான். வேதம் சொல்கிறது, பைபிள், அவருடைய ஞானமெல்லாம் மூழ்கி போயிட்டு, அந்த ஞானமெல்லாம் 3/4 லிட்டர் மூளை தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ தப்பிக்க முடியாது. என்ன பாஸ்டர், இது எதை குறிக்குது பாஸ்டர்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த சங்கீதத்தை இந்த தேவ மனிதன் எழுதும் பொழுது நான் சொல்லுகிறான், அந்த மாதிரி பிரச்சனையில் டயல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஜபத்துக்கு அழைக்கவும், எங்கே நீங்கள் அழைப்பீங்க? சிக்னல் எடுக்கணும்ல. உங்கள்ட்ட பிரச்சனை இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணவும். என்ன பண்ணிட போகிறாங்க? நாங்கள் அப்படி அதனால தான் போடுறது இல்லை. உங்கள் ஜெப தேவைக்கு எப்பொழுதும் எங்களை அணுகவும். நாங்கள் சொல்லி கொடுக்குறது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சோறு சாப்பிட்றீங்கல்ல, இட்லி முழுங்குறீங்கல்ல, தோசை 10-12 அடிக்கிறீங்கள, பூரி ஒரு 15-20 சாப்பிட்றீங்கல்ல, அப்படி நாங்கள் சொல்லுவோம். சரியா? நீ ஜெபம் பண்ணுங்க. உன் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார், என் ஜெபத்தையும் கேட்பார். இங்கே ஒரு மரியாதைலாம் தேவையாக கிடையாது. அது எதுக்காகனா மரியாதை குறைக்கிறதுக்கு இல்லை. மரியாதை தான். நம்முடைய வாழ்க்கையில் இன்னொருவர் ஜெபத்தை நம்பி இருந்தால் என் வாழ்க்கையில் என்றைக்கு ஜெபிக்க போகிறோம்? சரி, எனக்கா ஒருத்தர் வேலை செய்வாங்கன்னா நான் என்னைக்கு வேலை செய்ய மாட்டேன், நான் சோம்பேறியாக போயிடுவேன். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நம்ம வேலையை நம்ம செய்யலைன்னா நம்ம சோம்பேறியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயதுக்கு பிறகு குறைச்சிக்கிடலாம், ஆனால் வேலை செய்யணும்னா செய்யணும். வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தரே சொல்லுங்க. வேலை செய்யணும். உடல் வெளிக்க செய்யும்போது தான் கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். இந்த உலகத்தில் நிறைய மக்கள் நோகாமல் நொங்கத்துங்க சாப்பிட்றாங்க. அது முடியாது, கஷ்டம்தான். ஜீசஸ் அப்பொழுது தங்கள் ஆபத்தில் அவள் கர்த்தர் நோக்கு. பிரச்சனை வந்தால் தான் ஜெபம் பண்ணுவாங்க சிலர். ஆனால் நான் என்றைக்கும் டீச் பண்ணுறது, பிரச்சனை வந்த பிறகு ஜெபம் பண்ணாதீங்க, பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் ஜெபம் பண்ணுங்கன்னுவேன். இப்போ நம்ம பிள்ளைகள் எப்போ ப்ரேயருக்கு தேடி வரும்னு நினைக்கிறீங்க? எக்ஸாம் டைமில் பாருங்கள், அவ்வளோ முழங்கால் போட்டிருக்கோம். எங்கே பார்த்தாலும் மெழுகுவத்திரி கொளுத்திரும், அவ்வளோதான். எங்கே பார்த்தாலும் ஜெபம் ஜெபம். எப்போ ஜெபம் பண்ணணும் நீ தேடுகிறாய் என்று நம்ம கேட்கணும். தேவைக்கு தானே நீ ஜெபிக்கிற. இப்போ பாருங்கள், நம்ம தேவைக்குன்னு ஒருத்தர் நம்மளை தேடினா நமக்கு வருத்தமாக இருக்கும். தேவைக்கு தானே நம்மளை தேடுறாங்கன்னு. இல்லை, நாம் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் தேவை, ஒருவருக்கொருவர் அவசியம். ஒரு கணவன் மனைவிடத்தில் தேவைக்காகவா? இல்லை ஒரு மனைவி கணவனிடத்தில் ஒரு தேவைக்காகவா? இல்லை. நிறைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நேரத்தில் யாரை நோக்கி கூப்பிட்டார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நம்ம லைஃப்பில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிறார். ஜெபம் பண்ணால் தான் கிரியை செய்கிறார் என்று நான் டீச் பண்ணல. ஆனால் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இடத்துலேருந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பாதியாமத்தில் நாம் ஜெபிக்கும் போது God works in a mysterious way. In a mysterious way. நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். The God's intervention will take place. God intervenes in that situation. அந்த சிச்சுவேஷனில் ஆண்டவர் இன்டர்வீன் பண்ணுகிறார். ஜீசஸ். நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை என்ற ஒன்று உண்டு. அந்த விசாரணையில் அந்த அவங்க இடையில மறித்து கேள்வி கேட்பாங்க. அது மாதிரி ஆண்டவர் அந்த இடத்துல குறுக்கீடு பண்ணி கொந்தளிப்பை அமர்த்துகிறார். நம்ம லைஃப்பில் அடித்து கொண்டிருக்கிற இந்த புயல் ஆண்டவர் நிறுத்த விரும்புகிறார். ஆனால் அவர் செய்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்னன்னா, நம் கடவுளிடத்தில் பிரார்த்தனை பண்ண வேண்டும். ஆபத்தில் மாத்திரமல்ல, எப்பொழுதும். வேதம் சொல்லி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படித்தானே? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே வித்தவுட் சீசிங். அப்போ நான் எப்போ பாஸ்டர் தூங்குறது? சரியா? இடைவிடாமல் ப்ரே வித்தவுட் சீசிங். நம்ம மைண்டை செட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் அதிகாலை 3 மணிக்கு எழும்பினேன். ஆண்டவர் சமூகத்தில் தூக்கம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து 5-5:15 மணி வரைக்கும் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆராதனைக்காக ஜெபித்தேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் சமூகத்தில் வர்ற மக்களுக்காக கர்த்தர் உங்களோட பேசணும், கர்த்தர் உங்களோட கூட இடைப்படணும்.
கர்த்தர் அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கணும். நம் வாழ்வில் இருக்கிறதான பிரச்சனைகள் தீரணும், போராட்டங்கள் மாறணும். அப்பா, உண்மை இல்லாமல் நான் யாரை நான் நம்ப முடியும்? நீதான் என்னை ஆட்கொண்ட இயேசு, உண்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மை செய்பவரே, என்றும் நன்மை எனக்கு செய்வீங்கப்பா, எல்லா மக்களுக்கு செய்வீர் ஆண்டவரே. அப்படி ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த வசனம் சொல்லுக்கு, அவர்கள் இக்கட்டுகளுக்கு, இக்கட்டு எது? கொந்தளிப்பு நீங்களாக்கி டெலிவர் பண்ணுகிறார். ஸோ இந்த பகுதி த ஒண்டர்ஃபுல் டெலிவரன்ஸ், அற்புதமான ஒரு விடுதலை. இந்த வார்த்தை நான் ஓப்பன் ஏரில் பேசினா இன்னும் நல்லாயிருக்கும். விடுதலை இல்லாத மக்கள், போராட்டத்துக்குள்ளே இருக்கிற மக்கள், கஷ்டத்துக்குள்ளே இருக்கிற மக்கள், நஷ்டத்துக்குள்ளே இருக்கிற மக்கள், சோர்ந்து போன மக்கள், திக்கற்ற மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், என் லைஃப் இப்படி தான் இருக்குது ஆண்டவரே. இந்த வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்து, நானும் தான் வெறித்தவனை போல தடுமாறுகிறேன், என் ஞானமெல்லாம் மூழ்கி போயிடுச்சு, நான் என்னென்ன இப்படி யோசிச்சு பார்க்குறேன் முடியல, இங்கிட்டு யோசிச்சு பார்க்குறேன் முடியல, என்னென்ன தாட்லாம் கொடுத்து பார்க்குறேன், ஐ எம் நாட் ஏபிள் டு சால்வ் மை ப்ராப்ளம். லார்ட் ஜீசஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஃபாதர் படிப்பா, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த வசனம் இப்படி முடியுது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு. அப்போ கடலை உண்டாக்குனவர் கடலில் நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு வைக்காமல் இருப்பாரா? அதுதான் முக்கியம். அந்த கடல் அவர் உண்டாக்குனது, அவர் இந்த கடலில் வர பிரச்சனையை அவர் தீர்க்க முடியும். ஒன்று சொல்லுகிறேன், என்றைக்குமே த சி வாயேஜ் இஸ் டேஞ்சரஸ். பாயிண்ட் குறித்து கொள்ளுங்கள். கடல் பிரயாணம் என்றைக்குமே ஆபத்தானது. எந்த பிரயாணம் ஆபத்தானது? நடந்தாலே ஆபத்தானது. ஆனால் கடல் மிக கடினம். இப்போ இந்த இடத்த வாசித்து பாருங்கள். இஸ்ரேல்ஸ் மெர்ச்சன்ட்ஸ், இஸ்ரவேலுடைய ஜனங்களுக்கு சொல்லிட்டு வரேன், வனாந்த பிரயாணத்தில் அவர்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையாக இல்லை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பிரயாணத்தை பார்த்துட்டாங்க. கவனித்து கொண்டே பாருங்கள். இஸ்ரேல் பீப்புள் 40 years, not 40 days, 40 years they were in the wilderness, in the desert. ஏதோ கர்த்தருடைய கிருபையினால அவங்க அதில் இருந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இந்த பிரயாணம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. இந்த சங்கீதத்தை எப்படி வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலுக்கு வனாந்த பிரயாணம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, இருந்துச்சு, ஆனால் பழக்கப்பட்டு போச்சு. இப்போ நம்ம ஒரு லைஃப்பில் கல்யாணம் பண்ணதுலேருந்து கஷ்டப்படுறோன்னு வச்சுக்கிடுங்க, என்ன செய்வோம்? இட்ஸ் ஆல் மை ஃபேட், என் தலை எழுத்து இப்படித்தான், எனக்கு இவங்களை கட்டி வச்சுட்டாங்க, இவங்க தான் எனக்கு ஹஸ்பண்டு. அவர் என்ன சொல்வார்? இவ தான் எனக்கு ஒய்ஃபு, என் தலை எழுத்து, எவ்வளோ காலம் தெய்வம் வச்சுருக்கிறாரோ வாழ்ந்து தீக்கட்டும். சந்தோஷப்படுறவங்களும் இருக்கிறாங்க, தூக்கப்படுறோம், என் தலையெழுத்து இன்னும் புரியலை என்று நினைக்கிறோம் இல்லையா? ஏன்னா பழக்கப்பட்டுருச்சு. அந்த பழக்கப்படும். என்ன ஒரு அருமையான பிரதர் என்று சொல்வார், பாஸ்டர், பழக பழக பாலும் புளிக்கும்னுவார். பழக பழக என்ன செய்யும்? பாலும் புளிக்கும். பாருங்கள், பால் நல்லா சுண்டை காய்ச்சி கொடுங்க, குடித்தவங்களுக்கு என்ன அப்பாடி என்ன ஒன்றும் சரியில்லை, தண்ணியை கலந்துட்டான். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கலக்கக்கூடாதா? ஹார்லிக்ஸ் கலக்கக்கூடாதா? பூஸ்ட் கலக்கக்கூடாதா? இல்லை உங்களுக்கு சுகர், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வேண்டாம். பழக பழக பாலும் புளிச்சிடும். எல்லோரும் ராத்திரி ஒரு கொஞ்சம் பால் குடிப்பேன், கொஞ்சம் போல் உண்டு இல்லை இருக்கிறார்கள். என்ன செய்யும்? பழக பழக சிலர் அதை கண்ணை மூடிட்டு குடிப்பாங்க, விஷத்தை குடித்த மாதிரி குடிப்பாங்க. பழக பழக பாலும் புளிக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி வனாந்திர பிரயாணம் உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டு போய்விட்டது. ஆனால் அவர்கள் கடல் பிரயாணம் அதிகம் செய்யவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய மேப்பை நீங்கள் பின்னால் போய் பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மேற்கு எல்லை எது என்று சொன்னால் மேல் சமுத்திரம் என்று போட்டிருக்கும், மெடிட்டரேனியன் சி. அதை நீங்கள் மேப்பில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய சமுத்திரம். தமிழ் வேதாகமத்தில் பெரிய சமுத்திரம் என்றதை போட்டிருக்கிறது. போகட்டும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய மேற்கு சைடில் சரி எல்லாம் எடுத்த டைம் ஆயிரும். கரையோரத்தில் போய் இருந்திருப்பாங்கல்ல? ஆமாம், இருந்திருப்பாங்க. அது எப்படி இல்லாமல் இருப்பாங்க? இருந்திருப்பாங்க.
நான் இன்னும் சில வசனங்களை சுட்டி காட்டுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படிச்சுட்டே வாங்க. சரியா? ஆனால் கரையோரத்தில் யார் அதிகம் இருந்தார்கள்? பிலிஸ்டைன்ஸ். இன்றைக்கி பாலஸ்தீனியர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்கல்ல, பெலிஸ்தியர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு they were called as the seafaring nation. அதாவது அவங்க கடலில் பிரயாணம் பண்ணக்கூடிய, ஏன்னா இவங்க இங்கிட்டு வர முடியாது, இவன் அடிச்சு விடுவான். அதனால் அவனுக்கு எது எஸ்கேப்? மத்திய தரைக்கடல் பகுதி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த பகுதியிலே அவங்க போய் இப்போ பாருங்கள், மீனவர்களுக்கு எந்த புயலை பற்றி கவலைப்படுவாங்களா? நீங்கள் மெட்ராஸில் இருக்காங்களே, சில பகுதியில் மீன் பிடிக்கிற இடத்துல படித்து பாருங்கள், கவலையே பட மாட்டான். நம்ம ஐயோ வெயில் அடிக்குது, உடம்பு கருத்துரும்னு. அவங்க உடம்பே ஏற்கனவே தான் கருத்துருக்கு. சரியா? உடம்பெல்லாம் வேர்க்குது, அவனுக்கு பூரா வெயிலே இருந்து பழகியிருக்கான். ஐயா கசகசன்னு இருக்குது, உப்பு தண்ணிக்குள்ளே தான் இருக்கான். அவன் எதாவது கவலைப்படுவான்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது, சந்தோஷமாக இருப்பான். அவனுக்கு அது எப்படி இருக்கும்? நிலா வெளிச்சம் போல் இருக்கும். பழகிட்டான். அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிட்டு போகலை. பெலிஸ்தியர் இருக்கான். பெலிஸ்தியர் வந்தால் வெட்டுவேன், வந்தால் கொண்டே விடுவேன் என்று சொல்லுகிறேன். அதனால் அங்கிட்டு போக மாட்டாங்க. இப்போ எங்கே மாட்டிக்கிட்டாங்க? வனாந்திரத்தை தாண்டிட்டாங்க, கடல் பிரயாணத்தில் உட்காந்துருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேவை என்னன்னா பணம், பொருளாதாரம் தேவை. பொருளாதாரத்துக்கு என்ன பண்ண முடியும்? கடல் கடந்து பிரயாணம் செய்யணும். படிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான். கடல் துறை என்பது என்னது? போர்ட். விழிஞ்ச போர்ட் அன்னைக்கு திறந்தாரு பார்த்தீங்களா, பிரியம், அந்த மாதிரி. செபுலோனை என்ன 12 கோத்திரம். செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாகவே இருப்பான். அப்போ அந்த கப்பல் துறைமுகம்னா எப்படி இருக்கும்? கடல் ஓரத்தில் அமைத்திருப்பார்கள். அந்த இடத்துக்குள்ளே வந்து அலையடிக்காமல் வந்து என்ன செய்யணும்? இந்த பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டும். வேதத்தில் பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். செபுலோன் இது யாக்கோபு கடைசி காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததான 12 கோத்திரத்தினுடைய ஆசீர்வாதத்தில் செபுலோனுக்கு என்ன கொடுக்குறான் என்றால், கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாக இருப்பான், அவன் எல்லை எது வரைக்கும் இருக்கும்? சீதோன் வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதுக்கு இல்லை, எங்களுக்கு எங்கள் அப்பா கொடுத்ததுரா, எங்கள் தாத்தா கொடுத்ததுரா, எங்களுக்கு தீர் வரைக்கும் இருக்கும், டயர் சீதோன். அதே நீங்கள் மேப் எடுத்து பார்க்கணும். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லைன்னு. இன்றைக்கி இந்த மேப்பை நீங்கள் பார்க்கும்போது பைபிளில் பின்னால் ஒரு 4 பக்கம் சும்மா தேவையில்லாமல் போடலை, திருப்பி படிங்க. பாலஸ்தீன தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் கோத்தருடைய இதெல்லாம் பார்க்கும்போது எங்கே அவங்க இருந்தாங்க, பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இது உங்களுக்கு புரியும். வி கால் இட் அஸ் பைபிள் ஜாகிரஃபி. வேதாம கல்லூரியில் பைபிள் எங்களுக்கு இல்லை, பிடிஹெச் சப்ஜெக்டில் உண்டு. அவங்க அதை கட்டாயம் அதை என்ன செய்யணும்? ஒரு பேப்பர் படிக்கணும், பைபிள் ஜாகிரஃபி. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி போட்டு வேகமாக இருக்குது. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வேகமாக இருப்போம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம். கீலேயாத் மனுஷர், பைபிளில் சொல்லு, கீலேயாத் என்னுடையது, மனோசையும் என்னுடையது, எப்ராஹிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன், மோவாப்பின் மேல் என் செருப்பை எறிவேன். பிலிஸ்தியா பயங்கரமாக இருக்குது. சரியா? இங்கே படித்து பாருங்கள். கீலேயாத் மனிதர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டார்கள். தான் மனிதர், தான் ஒரு கோத்திரம், பயங்கரமான கோத்திரம், இப்பவும் இருக்காங்க. தான் மனிதர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் கடற்கரை ஓரத்தில் அவர்களுக்கு எல்லை கொடுக்கப்பட்டது. ஆக்சுவலாக முதல் ஆண்டவர் ஃபுல்லாக அவனுக்கு தான் கொடுத்தார். இவங்க விட்டுட்டாங்க. இவங்க விட்டதுனால எதிரி உள்ளே வந்துட்டான். சரி, தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? இதெல்லாம் இயேசு உலகத்தில் வருவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வேத பகுதி. அப்பமே கப்பல் வாணிபம் இருந்திருக்கிறது. சீல கப்பல் மூலமாக போய் உலகத்தை சுற்றி வியாபாரம் பண்ணி இருக்கிறார்கள். சரி, அப்படியே வைத்துக்கொள்ளுங்க, வர்றேன். சரியா? ஆசேர் மனிதர், இது ஒரு கோத்திரம். ஆசேர் நல்ல கோத்திரம். ஆசேர் மனுஷர் கடற்கரையில் தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். இதெல்லாம் பைபிளில் உள்ள வசனங்களை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ரைட்டா? தான் மனிதர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? ஆசேர் மனுஷர் கடல் கரையில் தங்கி இவங்க ஏன் அங்கே இருக்காங்கன்னெலாம் கேட்டிருக்காங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடற்கரையில் கொஞ்சம் எல்லை இருக்குது, அவங்க இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூதர்கள் வெரி குட் மெர்ச்சன்ட்ஸ்,
ஷேக்ஸ்பியர் ஒரு புக் எழுதியிருக்கிறார், த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். அதில் உங்களுக்கு தெரியும், ஒரு யூதன் பேர் என்னது உங்களுக்கு தெரியும். அவன் பயங்கரமான வியாபாரி, அவன் பெரிய தொழில். அதனால தான் இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் பிஸ்னஸில் அவங்களை அடிச்சுக்கிட முடியாது. தே ஆர் வெரி வைஸ், வெரி இன்டெலிஜென்ட். வைஸ் இன்டெலிஜென்ட் இல்லைன்னா பிஸ்னஸ் பக்கமே போக முடியாது. ரொம்ப ஞானம் வேணும், புத்தி வேணும். இல்லைன்னா இருக்கிறதெல்லாம் நான் போட்டு எனக்கு 20 லட்சம் நஷ்டம், 30 லட்சம் நஷ்டம், 40 லட்சம் நஷ்டம். அதுதான். யூதர்கள் ரொம்ப திறமையானவர்கள் இந்த விஷயத்தில். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், செப்பரேட்டியாக நினைக்கிறேன், உங்களை இந்த உலகத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அந்த பைபிள் அந்த வசனத்தை படிச்சுப்பேன். உங்களை சகல ஜனங்களுக்குள்ளும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளும், நம்ம கோபம் வரும் உங்களை மேலே, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தேன். வச்சது தான். சில கேட்பாங்க, அது மாத்திரம் எப்படி யூதர்களுக்கு? அது ஏன்ட்ட கேட்காத, கடவுள்கிட்ட போய் கேட்கும். ஸோ இந்த ஜனங்கள் கடல் பிரயாணம் பண்ணி இருக்கிறார்கள், வியாபாரம் பண்ணி இருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு வசனம் மாத்திரம் படிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் இதெல்லாம் குறித்து வைத்துக்கொள்ளுங்க. வீட்டில் போய் நல்லா படிங்க, தியானம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? ஓகே. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். இதெல்லாம் உங்களுக்காக கர்த்தர் தியானிக்கும் போது எனக்கு கிடைத்த வசனங்கள். ஓகே, 26 28 வரைக்கும். ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திரக்கரைனா ரெட் சி. சரியா? ஓகே. ரெட் சி, சிவந்த சமுத்திரக்கரையில் ஏலோத்துக்கு இலோட்டுன்ற வார்த்தை இருக்குது. ஏலாட் நாங்கள் போயிருக்கோம். எகிப்துக்குள்ளே போகும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுடைய கடைசி பார்டரில் ஈஜிப்டில் என்ட்ரு பண்ணும்போது நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு ரொம்ப பெரிய ஏலாட், ரொம்ப பியூட்டிஃபுல். நீங்கள் செங்கடல் எங்கே நிற்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு டிப்பு தான். இன்றைக்கும் அது ஒரு பெரிய ஏராளமான மக்களை கவர்ச்சிக்கின்ற ஒரு இடம். ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ். கர்த்தருடைய ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திர கரையிலே ஏலோத்துக்கு சமீபத்தில் உள்ள எசியோன் பேரிலே கப்பல்களை சேவித்தான். இந்த இடத்துல தான் கப்பல் கட்டுமான இடம் வச்சுருந்துருக்கிறான் சாலமோன். 900 ஓகே. அவனுடைய ஆண்டு காலத்தை, தாவீதுக்கு பிறகு அவன் ஆட்சி செய்த 40 ஆண்டு காலத்தில் அவன் கப்பல்களை செய்வித்தான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போது சாலமோன் வாஸ் அ வெரி வைஸ் கிங். முழு உலகத்தில் அவனுடைய பிஸ்னஸ் இருக்கிறதுக்காக அவன் எதை செஞ்சுருக்கிறான்? ஏன்னா வேறு வழியில், ரோடு ரொம்ப கஷ்டம், விமானம் இல்லை. அப்போ எதில் தான் போகணும்? கடல் சுற்றி போகணும்னா கப்பல் தான். ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகிய கப்பலாட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரரோடு கூட சேர்ந்து அனுப்பி, இவங்க எங்கே இருந்தாங்க? டைம். அவர்கள் ஓப்பீருக்கு போய் படிங்க. ஓப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். தே பிராட் என்னது? கோல்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இருக்கிறதுலையே காஸ்ட்லி கோல்டு ஓப்பீர். இப்போ நீங்கள் குவைத்தில் போய் வாங்குறீங்கல்ல, துபாயில் போய் வாங்குறீங்கல்ல, பெஸ்ட்டு தங்கம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. இப்போ சவுதியிலேருந்து கொண்டு வர்றவங்க பெஸ்ட்டு கொண்டு வர்றாங்கல்ல. அதெல்லாம் வாணிபத்தினால வந்தது சார். அவ்வளோ பைபிளில் இருக்கா பாஸ்டர்? அம்மா இருக்குது, படிக்கணும். 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுக்கப்புறம் நான் வேறு பக்கம் போயிடுறேன். சரியா? அதே பகுதிக்குள்ளாய் ராஜாவுக்கு சமுத்திரத்தில் ஈராமின் கப்பல்களோடு கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. இன்னைக்கு வர்றேன் நான் உங்களுக்கு. இந்த தர்ஷீஷ் எங்கே இருக்குன்னா ஸ்பெயின் பக்கம் இருக்குது. ஸ்பெயின் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், மத்திய தரைக்கடலில் எஸ்கேப் பண்ணுற இடம். அது வழியோடி அமெரிக்காவுக்கு போயிடலாம், அட்லாண்டிக்குள்ளே போகலாம். ஸ்பெயின் பக்கத்தில் இருக்கிறது தான் தர்ஷீஷ். அந்த தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தடம். அல்ல கவனிங்க, இன்னைக்கு நமக்கு செங்கடல் பகுதியில் என்ன இருக்குது? கப்பல்கள் வர்றதுக்கு உண்டு பண்ணி இருக்கிறான் ஒரு வழிப்பாதை அமைத்து இருக்கிறான். அது பேர் என்ன கால்வாய்? சுயஸ் கால்வாய் வைத்திருக்கிறனால இஜிப்சியன் பீப்புள் ஆர் கெட்டிங் த மணி. அதுலேருந்து எடுக்கிறாங்க. அது வழியோடி கப்பல் வரிசையாக போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஜிப்டுக்குள்ளே போன உடனே கால் வச்சு கடையில் டீ குடிச்சிக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம், அந்த கப்பல் அப்படியே போயிட்டே இருக்கும், ஒவ்வொன்றா போகும். இவன்
தோண்டி கொண்டு போயிட்டான். அதெல்லாம் ஆச்சரியம். அந்த செங்கடலை நீங்கள் கீழே கடந்து வர்றதுக்கு பூமிக்கடியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2.5 கிலோமீட்டர் ஆழத்தில் என்ன பண்ணியிருக்கிறான், அண்டர் கிரவுண்ட் பண்ணியிருக்கிறான். அதில் தான் வண்டிகள் அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். இந்த நாள் நம்ம ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளே கால் வைக்கிற மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஜீசஸ் கிரைஸ்ட். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அதில் வேலை பார்த்துருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இத்தனை கோடி லட்சம் டாலர் செலவழிச்சிருக்கிறாங்க. அதில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க, கடல் கீழே பண்ணிக்காங்க. அப்போ இதை போடும்போது எப்படி இருந்திருக்கும்? அதனால் அன்னைக்கு அப்படி போக முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் அடுத்து படிங்க வெள்ளியையும் யானை தந்தங்களையும் எங்கே இருந்திருக்கும்? ஒன்று ஆப்பிரிக்கா சைடில் இருந்திருக்கணும், இல்லை இந்தியாவுக்கு தான் இருந்திருக்கணும். அடுத்து குரங்குகள், நம்ம சொந்தக்காரங்க, சரி. அதனால் குரங்குகளையும், அடுத்து என்னது, மயில்களையும் கொண்டு வரும். மயில் இந்திய தேசத்தினுடைய நாட்டு பறவை. அப்போது சாலமோன் அவன் எது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கான்னா, இந்தியா வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கான். கைகளை வைத்து கத்துற மகிமைப்படும். ஆத்தாடி, இப்போ மேலே இது வழியோடி வந்துடலாம், சுயஸ் கனால் வழியோடி. அப்போ சுயஸ் கனால் வாஸ் நாட் அப்போ இல்லை. அதனால் உங்கள் ஆப்பிரிக்கா சுற்றி வரணும். அப்போ ஸ்பானியா போய் இப்படி வரணும். எங்கேருந்து எங்கே வந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணாங்களோ தெரியாது, சம்பாதிச்சிருக்காங்க. கைகளை உயர்த்தி கத்துற மகிமைப்படுத்துவோம். பாஸ்டர், சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வழியெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க பாஸ்டர். அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கடல் பிரயாணம் ரொம்ப கஷ்டம். ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ படிங்க அந்த வசனத்தை படிங்க. 107 சங்கீதம். அவர் கொந்தளிப்பை என்ன செய்கிறார், அமர்த்துகிறார். நம்முடைய லைஃப்பில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிற்காலத்தில் பிஸ்னஸில் பழகினவங்களுக்கு கடல் பிரயாணத்தை குறித்த காரியத்தில் பயந்து நொறுங்கி அவங்க போகும்போது நிறைய ஆபத்து. இப்போ இன்றைக்கி அதில் ரேடார் இருக்குது, சரியா? இன்றைக்கி ரேடாரில் காலநிலை காண்பிக்கும் நமக்கு, எங்கே புயல் வருது, எத்தனை அடியில் வருது, எவ்வளோ தூரத்தில் வருதுன்னு. அன்னைக்குரிய சிறிய கப்பல்களில் அது கிடையவே கிடையாது, அந்த வசதியே கிடையாது. அப்போ அவங்க கஷ்டப்பட்டு தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று மாத்திரம் மறந்து போயிடாதீங்க, நமக்கு முன்னால் உள்ளவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கிறாங்க. கைகளை வைத்து கத்துறமே ஜீசஸ் கிரைஸ்ட். சொல்லுவோம்மா வாய் திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு முன்னால் இருந்த எல்லாரும் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் சொல்லுங்கள், எங்கள் அப்பா அம்மாலாம் கஷ்டப்பட்டு தான் முன்னேறினாங்க. கை வச்சு சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரே எங்கள் பெற்றோர்களெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறினாங்க. திரும்ப ஒரு சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் பெற்றோர்களெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறினாங்க. அவங்க கஷ்டப்படலைன்னா இன்றைக்கி நம்ம நல்லா இருக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? அவங்க கஷ்டப்படலைன்னா, அவங்க சிக்கனமாக வாழலைன்னா, அங்கே வாயையும் வகுத்தையும் கட்டி வாழலைன்னா நம்ம இன்றைக்கி இந்த வசதியாக இருக்க முடியாது. கைகள் வைத்து கத்திர மயப்படுத்துவோம். ஆண்டவரே கூட பெற்றோருக்காக அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளாம் சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் பெற்றோருக்காக அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பெற்றோருக்கு அவங்க சிலதை தியாகம் பண்ணதுனால இன்றைக்கி நாங்கள் இதை அனுபவிக்கிறோம். கைகளை வைத்து கத்திர மயப்படுத்துவோம். நானே எல்லாம் பண்ணனாக்கும், சம்பாதிச்சனாக்கும், அடை பண்ணனாக்கும், ஆனே பூனெல்லாம் பேசக்கூடாது. நம்ம பெற்றோர்கள் பட்ட கஷ்டம், அவங்க விட்ட கண்ணீர், அவங்க விட்ட அலைச்சல் இன்னைக்கு நம்மை கர்த்தர் கிருபையாய் உயர்த்தி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆல்வேஸ் we should thank our parents. அதனால தான் பெற்றோரை யாரும் என்ன செய்யக்கூடாது, தூஷிக்க கூடாது. பெற்றோரை கேவலமாக பேசக்கூடாது. பெற்றோரை எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசிட முடியாது. பெற்றோர் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்கள விளங்கிக்கிறாங்களோ இல்லையோ, பெற்றோருடைய வார்த்தை நமக்கு இனிமையாக இருக்கிறதோ இல்லையோ, நம்ம பெற்றோரை இகழ்ந்து பேசினால், பெற்றோரை நாம் வைதால், திட்டினால், அவங்களை கண்ணீர் வடிக்க வைத்தால் ஆபத்து நெருங்கி இருக்கிறது என்று அர்த்தம். நான் 2 பக்கமும் சொல்கிறேன். நம்ம உலக பிரகாரமான பெற்றோரையும் கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடாது, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மாரையும் நாம் கண்ணீர் வைக்கக்கூடாது. பவுல் சொல்லுகிறான், 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு அநேகர் இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் உங்களை பெற்றேன். சுவிசேஷத்தினால் பெற்றெடுத்து. அதனால தான் பவுல் சொல்லுவாங்க கலாத்தியர், சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் என்ன படுறேன், கற்ப வேதனைப்படுறேன்.
ஒரு தாய் அந்த கற்ப வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றதுனால அந்த பிள்ளை மேலே பாசம் இருப்பது போல ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒரு குடும்பத்தை கர்த்தருக்குள் கொண்டு வந்ததனுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரியும். கைகள் ஒரு கதிரை மகிமைப்படுத்துவோம். நோகாம நொங்கு தின்னுட்டு கிடையாது. நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம பெற்றோர்கள் பட்ட கஷ்டங்களை நம்ம என்னைக்கு மறக்கக்கூடாது. அவங்கள நம்ம ஆனர் பண்ணணும். வேத்துல வசனம் உண்டு, வேகமாக சுட்டி காட்டி போகிறேன். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரியில் அணைந்து போ. எந்த தகப்பனை, எந்த தாய், எந்த ஆவிக்குரிய தகப்பனையும் தாயையோ ஒருத்தர் தூஷித்தார்னா கர்த்தர் என்ன செய்வார்னு எனக்கு தெரியும். பைபிள் வசனம் சொல்லுது, காரில் உள்ள இப்போ விளக்கு இருக்கும்போது அணைச்சிட்டா வெளிச்சத்தில் தப்பிச்சுக்கலாம். கும்முன்னு இருட்டில் லைட் அணைச்சிருவார். சர்வ வல்லமையுடைய ஞானம், ரொம்ப ஞானம். எப்போ லைட்டை பிடுங்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். எப்போ லைட்டை அணைக்கணும் நமக்கு தெரியாது. நமக்கு திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், என்ன செய்ய தெரியும். இப்போ இன்றைக்கால எதை போட்டுக்கோ, பேட்டரி கரண்ட்டை போட்டு சமாளிக்கிறோம், செல்லை எடுத்து ஆன் பண்ணுறோம். அன்னைக்கு எழுதப்பட்ட வசனம், தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் வந்து வெளியில் இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு இது கிடையாது சார், சிம்னி கிடையாது. காரியில் என்ன செஞ்சிருவார், டக்குன்னு அணைச்சி விட்டு போயிடுவார். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் பயப்படுகிறோம்? ஏன் நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ணுகிறோம்? ஏன் பெற்றோருக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறோம்? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை தாயை கனம் பண்ணுவாயாக. நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்ப நம்முடைய ஆவிக்குரிய தாய் தகப்பனை கனம் பண்ணி தான் ஆகணும். அவங்க கேட்க மாட்டாங்க, நம்ம கொடுத்தாகணும். அவங்க யார் பெருசுன்னு பேச முடியாது நம்ம இந்த உலகத்தில். நான் பொதுவாக சொல்கிறேன், கிறிஸ்தவ உலகத்துக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மதர்லாம் அவங்களுக்கு தெரியல யாருக்கு. எல்லாரையும் ஒன்று பண்ணுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது சார், இட்ஸ் டேஞ்சரஸ். த பைபிள் சேஸ், வானம் பூமி ஒளிந்து போகும், இந்த வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போக. அதான் நம்ம சொல்லுவோம், நம்ம பிடிச்சா ஓகே, பிடிக்கலையா யோசிக்கணும். கர்த்தாவே கிருபை ஆகிரும். இப்போ இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பார்? இப்போ உங்களுக்குன்னு சொல்ல என்ன, இந்த வார்த்தை நான் நமக்கு சொல்லிக் கொடுக்காவிட்டால் நமக்கு யார் சொல்லிக் கொடுப்பார்? இல்லை, ஒரு குடும்பத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் தானே? ஆணுக்கோ பெண்ணுக்கோ சொல்லிக் கொடுக்க வேண்டும் தானே? அது சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் யார் மேல் தவறு? போகிற குடும்பங்களில், வருகின்ற குடும்பங்களில் பார்த்து என்ன சொல்லுவாங்க, யார் அவங்க அப்பா அம்மா கேட்பார்கள். அன்னைக்கு நம்ம எல்லாரும் முன்னாலேயும் தலை குனிய வேண்டிய நிலைமை இருக்கு. அதனால தான் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் எதை சொல்லணுமோ சொல்லி கொடுக்கணும். சரி, சில நேரத்தில் கேட்குறவங்க பிடிக்காது. யாருக்கு தான் பரீட்சை பிடிக்கும்? இந்த பிள்ளைகள்லாம் எழுதி முடிச்சிட்டிங்கல்ல, ஆமாம் ரைட்டு தப்பிச்சிட்டிங்க, இன்னும் பரீட்சை இருக்குது, உங்களுக்கு பரீட்சை வைக்கணும்னா உங்களுக்கு இங்கே சிரிப்பாக இருக்குது, அல்வா சாப்பிட்ட மாதிரியாக இருக்குது. வாத்தியார் தந்தார்ரா, பிளேடாக போட்டார்ரா. வாத்தியார் இன்னைக்கு டீச்சர் இன்னைக்கு வரலன்னு விடுமுறைன்னு கேட்டால் பிள்ளைகள் கைதட்டி வெடி போடுறது இந்த காலம். அந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு வாத்தியார் வரலன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ வரலன்னா பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. படித்து பார்த்தேன், எட பாவிகளா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கானே படுவாவி சாலமோன். அதனால் கடல் பிரயாணம் கஷ்டம். பாஸ்டர் என்ன சொல்ல வரீங்க? யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சரியா? இது எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைகளெல்லாம் படிச்சிட்டிங்க. என்னது? மீன் வயிற்றுக்குள்ளே யோனா, பெரிய மீன் வரைஞ்சி யோனா உள்ளே இருக்கிற மாதிரி. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கிறேன், எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 1073. யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. இது ஜெபமே பண்ண வேணாம், காரியத்தை முடிச்சிடலாம். கையில் வச்சுக்க திரும்ப போட்டு. என் பைபிளில் இல்லை, உங்கள் பைபிள் நம்ம பைபிளில் இருக்குது. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் கொந்தளிப்பிலிருந்து அமர்ந்தது. 2 உதாரணம், 9 உதாரணம் சொன்னேன். யாரை? யோனாவை தூக்கி எங்கே போட்டாங்க? சமுத்திரத்துக்குள்ளே போட்டாங்க. இது என் பைபிளில் இருக்கா நம்ம பைபிளில் இருக்கா?
நம்ம பைபிளில் இருக்கு. யார் இந்த யோனா? The only prophet sent to preach to Gentiles. புறஜாதிகளுக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசி யோனா. 12 சிறிய தீர்க்கதரிசிகள் இருக்கு இல்லையா? யோசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. 12. இந்த 12 சிறிய தீர்க்கதரிசிகளில் தீர்க்கதரிசிகள் பிரிச்சிங்கன்னா சதர்ன் கிங்டம், நார்தன் கிங்டம் தேவர் கால்ட். நார்தன் கிங்டம் என்பது வடக்கு ராஜ்யம், சதர்ன் கிங்டம் என்பது யூதேயா. ரைட்டா? அப்போது அந்த நாட்களில் உள்ள இந்த 12 தீர்க்கதரிசிகளும் பாதி பேர் இங்கே தீர்க்க தரிசனம் சொல்ல, இங்கே தீர்க்க தரிசனம் சொல்ல டைம் இல்லை. ஆனால் இந்த யோனா தீர்க்கதரிசி குறித்து நான் சொல்வேன். the only prophet sent to preach to the Gentiles. யாருக்கு? புறஜாதிகளுக்கு. யார் அந்த புறஜாதிகள்? நினிவே. நினிவே எதோடைய தலைநகரம் என்று சொன்னால் அசீரியாவினுடைய தலைநகரம். அசீரியாவினுடைய சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட 900 605 வரைக்கும் இருக்கிறது. நான் டீட்டெயிலாக நான் போக விரும்பலை, வேகமாக நான் போகிறேன். ரைட்டா? ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மினிஸ்டர் இவன். தேவன் இவனை ஒரு புறஜாதிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அழைக்கிறார் என்றால் விளையாட்டு அல்ல. someone has said he was a statesman. அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் த ப்ராஃபட். அவர் ஒரு நல்ல பிரஜை, ஒரு முக்கிய நிலையில் இருந்தவர். அதே நேரத்தில் அவனை கடவுள் தீர்க்கதரிசியாக அழைத்தார். கடவுள் தான் அழைத்தார். முதல் அதிகாரம் சொல்லுகிறது, அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. அவங்க அப்பா பேர் யாரு? அமித்தாய். இவன் எந்த ஊரை சேர்ந்தவன் என்று சொல்லி பின்னால் இருக்கிறது. அந்த ஊர் எதற்கு பகுதியில் இருக்கிறதுனால் நாசரேத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஹலோ, இட் இஸ் நியர் நாசரேத். நாசரேத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தார். இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் அவனை பற்றி கூறுகிறார். அநேகர் கேட்பாங்க, எப்படி சார் மீன் வயிற்றில் போய் யோனா இருக்க முடிந்தது? இயேசு போய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதே போல இயேசு 3 நாட்கள் கல்லறைக்குள் இருப்பார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவார். அப்போ ஆண்டவர் விளையாட்டாக சொல்லியிருக்க முடியாது. இந்த புத்தகத்தை நமக்கு புரியலாம், புரியாமல் போகலாம், விளங்கலாம், விளங்காமல் போகலாம். 1008 கேள்வியில் நம்மை பார்த்து உலகம் கேட்கலாம். ஆனால் பைபிளில் அது இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு காலத்தில் ஒரு 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 ஆசிரியர், ஒரு மிஷினரி எங்களோடு கூட பேசினார். அந்த மிஷினரி அம்மா பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது. அநேகர் வந்து கேள்வி எழுப்பாங்க, எப்படி சார் மீன் வயிற்றில் போய் யோனா இருக்க முடிந்ததுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது ஃபஸ்ட்டு என் பைபிளில் இருக்குது, 2வது எங்கள் ஆண்டவர் சொன்னார். இவ்வளோ பெரிய மீன் வயிற்றுக்குள்ளே எப்படி யோனா போக முடியும்? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அதாவது திமிங்கலத்தினுடைய வயிற்றில், பெரிய மீனுடைய வயிற்றில் யோனா இருந்தாருனாலும் நம்புவேன், அதே நேரத்தில் யோனாவுடைய வயிற்றில் பெரிய திமிங்கலம் இருந்தாலும் நம்புவேன். நாங்கள் கைகளை தட்டி காத்து, புரியுதா? என்ன சொன்னாலும் நான் நம்புவேன், ஏன்னா இட்ஸ் பைபிள். அப்போ இந்த வேதத்தை நம்ம எப்படி படிக்கணும்? வேதத்தில் ஆண்டவர் தப்பு சொல்ல மாட்டார், தப்பு செய்ய மாட்டார். இவன் என்ன பண்ணிட்டான்? கடவுள் அவனை எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். இவன் எங்கே போயிட்டான்? தர்சீசுக்கு டிக்கெட் எடுத்துட்டார். அந்த வேதத்தில் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, he was moving away from the will of God, he was moving away from the path of God, but the Lord has destined for him. தேவன் அவனுக்கென்று ஏற்படுத்தி இருக்கிற வாழ்க்கை பாதையில் இருந்து மாறிக்கொள்வதற்காக, ஓடி போகும்படி, to run from God's presence. அல்ல கவனிங்க, கொந்தளிப்பை ஆண்டவர் எப்போ அமர்த்துகிறார்? யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு நீங்கினது. உபவாச ஜெபம் தேவையில்லை. அங்கே உலகத்தை கிடுகிடுக்கிற 3 நாள் 7 நாள் ஒன்றும் தேவையில்லை. யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டால் கதை முடிஞ்சிச்சு. ஏன்? நினிவே மனம் திரும்ப ஆயத்தமாய் இருக்கிறது, யோனா மனம் திரும்ப ஆயத்தமாய் இல்லை. The city was, Nineveh was ready to accept God, ready to turn from sin. They wanted to come to repentance, but Jonah was not ready. ஆயத்தமா இல்லை. ஏன்? நீங்கள் சரித்திரத்தில் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அசீரியர்கள்
இஸ்ரவேலரை மிக மிக துன்புறுத்தி இருக்கிறார்கள். வேகமாக சொல்லிட்டு போகிறேன். அவங்க இவனை ரொம்ப நொம்பலப்படுத்திட்டாங்க. அப்போ இஸ்ரவேலருக்கு எப்படி இருக்கும்? அவங்கள அழிக்கணும்னு தான் இருக்கும். இப்போ நம்மளை ஒருத்தர் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? திரும்ப திரும்ப குத்திக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? நம்மளை பற்றி கேவலமாக பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லாத பொல்லாத நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? 4 பேர்ட்ட போட்டுக்கிட்டு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? மன்னிக்கணும்னு சொல்லுவாங்க, மறக்கணும்னு சொல்லுவாங்க. இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தையை சொல்லணும்னுவாங்க. இயேசு மேல் கல்லுகளை எய்யும் போது இயேசு எங்கே போயிட்டார்? விலகி போயிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒருத்தர் தொடர்ந்து அடிச்சுட்டு இருந்தாங்க பக்கத்தில் போகணும்னு அவசியமே கிடையாது சார். நான் சொல்லுவது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பைபிள் படிச்சு பாருங்க. ஒருத்தர் நம்ம தொடர்ந்து குத்தணும்னு நினச்சா நம்ம விலகிடணும். நம்ம அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம யாரையும் அடிக்கக்கூடாது, நம்ம யாருக்கு விரோதமாக பேசக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனால் நம்ம அதை விட்டு காப்பாற்றணும். அவர் தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தம்மை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று பைபிள் சொல்லுகிறது. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று சொல்லி இருக்கிறதே. அதனுடைய அர்த்தம் என்ன? We should run to the hiding place where God sets for us. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் முடிகிற வரைக்கும் நம்ம யார் கையிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒப்புவிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் இயரே அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் இயரே அவரை பிடிக்கணும்னு பார்த்தாங்க. மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான், இன்றும் நாளையும் நான் எருசலேமில் நான் நடமாடணும், பேயை துரத்தணும், பிசாசை விரட்டணும், வியாதி உள்ளவளை சுகமாக்கணும். எனக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைமில் நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நேரத்தை அறிந்திருக்க வேண்டும். காலத்தை அறிந்தவர்களாய் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கொலோசியரில் சொல்லி இருக்கிறது. தாவீது சொல்லுகிற நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும் என்று சொல்லி இருக்கிறது. நம்ம டைமை கரெக்டாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஸ்டடி பண்ணணும். என் வாழ்நாள் எவ்வளவு? என்னுடைய ஆயுசு காலம் இது வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் எவ்வளோ காலம் கர்த்தர் வைத்திருக்கிறேன்? இந்த பலத்தை நான் எப்படி நான் செலவழிப்பது? இந்த பலத்தை தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போவதற்காகவோ, தேவையில்லாத மக்களோடு கூட பேசி கொண்டு இருப்பதற்கோ, அவளோடு கூட சும்மா உட்கார்ந்து மணிக்கணக்காக பேசி கொண்டு இருப்பதற்கோ தேவனை அழைக்கவில்லை. ஒரு காலத்தில் செல் இல்லை. இன்னைக்கு செல்லில் ஒருத்தர் எத்தனை மணி நேரம் பேசுகிறாங்க கேட்டால் தெரியல. என்னுடைய சன் போனாட்டும் ஒரு உதாரணம் சொன்ன, நம்ம சண்டே நைட் சூப்பர் உதாரணம், நல்ல உதாரணம் அது. அதாவது டைம் இஸ் ரிலேட்டிவ் என்று சொல்வார்கள். இதை கண்டுபிடித்தது யார்? பிசிக்ஸில் யார் அதை கண்டுபிடித்தா உங்களுக்கு தெரியும். டைம் இஸ் ரிலேட்டிவ். ஒரு பாத்திரம் சுடுதுன்னா, ஒரு கல் தோசைக்கல் சுடுது, எவ்வளோ நேரம் அதில் வைப்பீங்க? நம்ம இப்போ அவ்வளோதான் எடுத்துரும். ஏன்னா அது சுடுது. எவ்வளோ நேரம் வச்சிடும் அவ்வளோ இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அழகான பெண்ணோட கூட எவ்வளோ நேரம் பேசலாம்? சரி சொல்லுவாங்க, அவட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரமே போனது தெரியல. அடப்படுவது. டைம் இஸ் ரிலேட்டிவ். இதை மாத்திரம் வச்சா சுடுதுன்ற ஆண்டவர் கேட்பார், உனக்கு பிடிச்ச ஆள்கிட்ட நீ மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்வார், வேர் இஸ் யுவர் லாஜிக்? வேர் இஸ் யுவர் ஞானம்? உன்னோட அறிவு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். சுடும்போது கையை எடுக்கிற மாதிரி, வேண்டாம்னா வேண்டாம் தான், கட்டுனா கட்டு தான். நான் கடவுளுக்கு மிஞ்சி நான் யாரையும் தூக்கி வைக்க முடியாது. கடவுளுக்கு மிஞ்சி நான் யாரையும் மேலே வைக்க முடியாது. சியோனில் எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்து தான். இயேசுக்கு மேலே நான் யாரையும் தூக்கி வைக்க மாட்டேன். அருமையான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கிடக்கூடாது. கடவுளை மிஞ்சி நம்ம யாரையும் தூக்கி வைக்க முடியாது. கடவுளை மிஞ்சி நம்ம யாரையும் தலையில் தூக்கி வைக்க முடியாது. நம்ம கர்த்தர் தான். வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். இந்த யோனா அவ்வளோ பெரிய ஆள், மைட்டி ப்ராஃபெட். கர்த்தர் அவனை ஒரு நினிவேக்கு அனுப்புனார்னா, ஒரு புறஜாதிகளினுடைய தேசத்துக்கு அனுப்புனார் என்றால், ஆண்டவர் அவனை பற்றி எவ்வளோ பெரிய நோக்கம் வைத்திருந்திருப்பார். 1. 2வது, அவனுக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கும். அவன் போக பயந்ததில் இன்னொன்று என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய தேசத்தை விட்டு போனால் அவனை தேச துரோகின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அதுக்கு முன்னால் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யத்துக்கு தான் அவங்க ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இன்னொரு ராஜ்யம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு,
அதுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணால் இவனுக்கு தெரியும், இவன் தீர்க்கதரிசி. 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது என்னது? நான் உனக்கு கற்பித்த வார்த்தையை அதுக்கு விரோதமாய் பிரசங்கின். இவன் நல்லா தெரியும், நான் பிரசங்கம் பண்ணால் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ரட்சிக்கப்பட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஆவிக்குரிய சர்வப்பிரகாரம் பொருளாதார ஆசீர்வாதம் வந்துடும். அடுத்து அவங்க மோட்சத்துக்கு வந்துடுவாங்க. இவன் என்ன நினச்சா? அவன் நரகத்துக்கு போகணும். ஒருவர் எழுதுகிறார், நான் சொல்லலை, யோனாவுடைய மனதில் இந்த புறஜாதியார் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நரகத்தில் எரிகிற விறகாக இருக்க வேண்டும் என்று தான் நம்ம விண்ணப்பம். இந்தியாவுக்காக எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கிறோம், தேசத்தின் நாடுகளில் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். அவை வாஞ்சையெல்லாம் அவங்க நரகத்துக்குள்ளே போகணும், அழியணும், ஒன்றும் இல்லாமல் போகணும். ஆனால் ஆண்டவர், அவர்களை நான் படைத்தேன், என் சாயலில் படைத்தேன், நான் பண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாக மாற்றி பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னேன். நான் உண்டாக்கினேன், நான் என் கை ஜனம், என் கைனால் உண்டாக்கப்பட்ட ஜனம் நரகத்துக்கு போகிற எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க தப்பு பண்ணுறாங்க உண்மை, அவங்க தவறு பண்ணுறாங்க உண்மை, ஆனால் அவங்க மனம் திரும்பணும். கையில் ஒதுக்கிறவங்க அவன் மனம் திரும்பணும், அவன் மனம் மாறணும், அவன் வாழ்க்கையை மாற்றிக்கிடணும். அசீரியா பின்பு அழிந்தது, வேற விட்டுருங்க, நான் போகல. ஆனால் அன்னைக்கு யோனா ஒரு நல்ல தீர்க்கதரிசி என்ன செஞ்சிட்டான்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போய் டிக்கெட் சீக்கிரம் கிடச்சிருச்சு. உடனே நம்ம யாரு கிடைக்கிட்டாலும் அவனுக்கு கிடச்சிருச்சு. யாருக்கு விலை குறைக்கிட்டாலும் அவனுக்கு விலை குறைச்சிருவான், ரொம்ப சீப்பாக தரேன்னுவான். பைபிள் சொல்லுகிறது, டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார், நேர் எதிர் திசைக்கு போகிறார். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம், சின்ன பிள்ளைலாம் படிச்சிருக்கீங்க. ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கிறோம், 4ஆம் வசனம் படிங்க, டைமே இல்லை. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். 107ஆம் சங்கீதத்தில் இந்த காற்றை யார் அனுப்புகிறாருன்னு போட்டிருக்கு. அவர் கட்டளையிட, அவர் தான் சார், எப்படி அவர் தான். 2 உதாரணம் இதுக்கே போச்சு. ஒரு உதாரணத்துக்கு நீ அடுத்த உதாரணம் என்ன வாசிக்க சொல்லி முடிச்சிருவோம். ஆனால் கவனிங்க, அவர் சொன்னால் நடக்கும், அவர் சொன்னால் அடிக்கும். யோனாவை தூக்கி உள்ளே போட்டோன்னா வந்துடும், கையில் வந்து கத்திர மகிமைப்படுத்தும். என்ன சத்தியம்? தேவ சமூகத்தை விட்டு யார் போகிறாங்களோ வெளியேறி, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற இடத்தை விட்டு நம் யார் வெளியே விலகி போனாலும் சரி, நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, கொந்தளி போறத்தான் செய்யும். சமுத்திரத்தின் மேல் பெருங்காட்டை வரவிட்டார், கப்பல் உடையிற அளவு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், கடவுளே செஞ்சிருவார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்? இது பாஸ்டர் பென்னியா, சர்ச்சா? அதெல்லாம் கிடையாது. கடவுள் சமூகத்தை விட்டு ஓடணும்னு நினைக்கிறான். கடவுள் அவனை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறாரு, மக்கள் மனம் திரும்பணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இவன் அங்கே போக முடியாதுன்றான், வேற இடத்துக்கு போகிறேன்றான். ரீசன் இருக்குது, என்னை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, என்னை கொள்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். இப்போ கண்டுபிடிக்கணும். கப்பல் கொந்தளிக்குது, இந்த சம்பவம் பூரா அவங்களுக்கு தெரியும். ஓடி வந்து கேட்குறாங்க, டேய் இவன் எங்கே? கீழே நல்லா ஜில்லுன்னு தூங்குறான், எப்பவும் தூக்கம் வரல, இப்போ தூங்குறேன்றான். நல்லா தூக்கம் வருது, குறைட்ட விட்டு தூக்கம் வருது. இவ்வளோ நாள் தூக்கம் வரல, இப்போ தூக்கம் வருதுன்றான். கடவுள் சமூகத்தை விட்டு நீ ஓடுறமா? அன்பு சகோதரனை சொல்லி கடவுள் சமுத்திரத்தை விட்டு நீ ஓடுற, அப்படித்தானே அர்த்தம் இல்லையா? நம்ம போகிறோம் இல்லையா? போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது கப்பலினுடைய அடித்தட்டில். அங்கே வாந்தி தான் வரும் சொல்லுவாங்க, வாமிட் தான் வரும். நல்ல தூக்கம், கரெக்டாக விட்டு. என்னடா தூங்குற, கடவுள் நோய் கும்பிடு, உலகமே அழியுது. முடிச்சு பார்த்துட்டு அவங்க அதுக்குள்ளே முடிவு பண்ணிட்டான். கமிட்டி மீட்டிங் போட்டு யார் நிமித்தம் ஆபத்து வருகிறன்னு சீட்டு போடுவோம்ட்டான். சீட் போட்டான், கரெக்டாக சீட்டு அண்ணன் பேரில் தான் விழுந்துச்சு. கைகளை வைத்து கஷ்டம். இது சில நேரம் நம்ம நினைக்கிறோம், யார் பிரச்சனைன்றதுக்கு கருத்துக்கு தெரியும், கரெக்டாக அவங்கள கருத்தை குறி வச்சுருவார். கைகளை வைத்து கத்துற மகிமைப்படுத்தும். சரி, நம்ம நினைக்கிறோம் யார் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கைகளை வைத்து கத்துற மகிமைப்படும்.
யாருனால ஒரு கொந்தளிப்பு எங்கே வருனாலும், தேசத்தில் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வந்தாலும் சரி, மதுரையில் வந்தாலும் சரி, கிரைஸ்டேஜில் வந்தாலும் சரி, எந்த இடத்துல வந்தாலும் சரி, ஆண்டவர் தெரியும் யார் கொந்தளிப்பு யாருனால வர்றேன்னு சொல்லி. எனக்கு ஜெபம் பண்ண முடியாது, தூக்கி கடலில் போட்டுறணும், அவ்வளோதான். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது சார். ஆனால் புருஷன் கரெக்டா எங்கேருந்து வர்ற 4 கேள்வி கேட்குறான். ஃபஸ்ட்டு உன் வேலை என்ன இப்போ சொல்லணுமா இல்லையா? நான் ஒரு ப்ரீச்சர் போய் பிரசங்கம் பண்ணணும், உனக்கு எதுக்கு இங்கே வேலை? தூக்கிட்டு இருக்க 2 போட்டு நீ எங்கே இருந்து வருகிறாய்? வேர் ஆர் யூ கம்மிங்? டிக்கெட் எங்கே எடுத்திருக்க? ஸ்பெயின் பக்கத்தில் எடுத்திருக்கிறார் அண்ணே. பாவிகளா, இங்கே இருந்து தர்சூஸ் அங்கே எடுத்திருக்கான், யோப்பா பட்டணம். அந்த யோப்பா பட்டணம் எங்கே இருக்கு தெரியுமா? இன்னைக்குடைய டெல் அவீவ். யோப்பா பட்டணம் நீங்கள் பைபிளில் எடுத்து நீங்கள் மேப்பில் பாருங்கள், யோப்பா பட்டணம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைநகரம். இது யார் உட்காந்து வேலை பார்த்த இடம்? பேதுரு கையில் தட்டி கத்துற ஒரு சாதாரண படிக்காத பேதுரு உட்காந்து அமர்ந்த இடம் சார். கையில் ஊத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். பேதுரு உட்கார்ந்து ஜெபம் பண்ண இடம். கடற்கரை அருகில் உட்கார்ந்து மேல் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போறதுக்காக கர்த்தர் கொடுத்த தரிசனமான இடம். யோப்பா, 2 கனெக்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு டெல் அவீவ் எப்படி இருக்கு, இன்னைக்கு சென்னை எப்படி இருக்கு வச்சு பாருங்க. என்னோட வண்டி ஓட்டின ஒருத்தர் சொன்னார், சார் அவரை ஒரு ஈட்டினால குத்துனாங்க சார், அவர் ஓடி போய் பதுங்கின இடத்துலையும் அடிச்சு கொண்டாங்க சார். ரத்த சிந்தனை இந்த சென்னை இன்னைக்கு என்ன நல்லா இருக்கு? இத்தனை மக்கள் அங்கே இருக்கிறாங்க, இத்தனை பேர் சபைக்கு போறாங்கன்னா காரணம் என்ன? நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லலை, ஈஸ்டர் அன்னைக்கு ஆண்டவர் 8 நாளைக்கு பிறகு எதுக்கு ஆண்டவர் தோமாட்ட வந்தார் தெரியுமா? எண்ணார் 1 2 3 10ன்னு எண்ணிட்டு 11 காணும். நினைச்சா 10 வந்துருச்சு, மெஜாரிட்டின்னு போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய அண்மை ஆண்டவர் அந்த இடத்துல யார் இல்லை, தோமா இல்லைன்னு பார்த்து அந்த தோமாவுக்காகவே 2வது தடவை 8 நாளைக்கு பிறகு போனார். கைகளை ஊத்துற மகிமைப்படுது. அல்லேலூயா. கைகளை ஊற்றி சொல்லுங்க அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தாரே சொல்லுங்க, என்னை தேடி இயேசு வந்தார். அவனை பார்க்கறதுக்காக கர்த்தர் அன்னைக்கு வர்றாரு சார். பக்கத்தில் வந்து அவனை பார்க்குறாரு. அன்னைக்கு மாத்திரம் இயேசு பூட்டிய அறைக்குள்ள தோமா வரலன்னா தோமா இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டான். இந்தியாவில் இருக்கிற நம்ம நரகத்துக்கு போயிருப்போம். வேற யாரையா அனுப்புவார், அது வேற. ஆனால் ஆண்டவர் தோமா வரலன்னா நம்ம தலைவிதி என்ன, நம்ம தலையெழுத்து என்ன இருக்கு யோசிச்சு பார்ப்போம். முன்னும் போயிருப்போம் சார். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து கூட ஆண்டவருக்கு அக்கறை உண்டு. கைகளை தட்டி கத்திரை சோது. ஆண்டவருக்கு ஒரு துன்மார்க்கன் கூட செத்து போகக்கூடாது என்று விரும்புகிறார். எசேக்கியேல் சொல்லுங்க, துன்மார்க்கன் ஒரு கெட்டவன் கூட சாகக்கூடாது என்றார். ஒரு நல்லவன் சாகிறதுக்கு எப்படி ஆண்டவர் அனுமதிப்பார்? இல்ல, ஆண்டவருடைய ஆத்தும பாரத்தை என்னால் வர்ணிக்க முடியாது. ஒரு கெட்டவன் கூட சாகக்கூடாது. தீபாவளி பண்டிகையினுடைய தத்துவம் என்ன? துஷ்ட நிகிரகம் இஷ்ட பரிபாலனம். ரைட்? துஷ்டனை அழிக்கணும், நல்லவனை வாழ வைக்கணும். இனி இயேசு கிறிஸ்து துஷ்டனை அழிக்க வரல, அவனை வாழ வைக்க கர்த்தர் வந்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மனம் திரும்பணும். அதான் மனம் திரும்பணும். பாவங்களை விட்டு ஒழியணும், பரிசுத்தமா வாழத்தனை ஒப்பு கொடுக்கணும். இயேசுவே சரணாகதின்னு விழணும். நீரே என் ஆண்டவரின் இரட்சகர் என்று சொல்ல வேண்டும். கையில் ஊத்தி கத்திர மகிமைப்படுத்துவோமாக. உலகத்தில் அவங்க சொல்ற பண்டிகை வேற. நம்ம இயேசு எதுக்காக பிறந்தார்? நம்மை வாழ வைக்க. எதற்காக மரித்தார்? நம்மை வாழ வைக்க. நீ எங்கே முடிக்கிறேன், டைம் இல்லை. உன் தொழில் என்ன? நீ எங்கேருந்து வர்ற? உன் தேசம் எது கேட்குறானா இல்லையா? அடுத்து ஒரு வார்த்தை பாருங்க, நம்ம சொல்ல மாட்டோம். நீ என்ன ஜாதின்னு வேற கேட்குறான். அப்பா தலையெழுத்துறான் அப்படின்னு வேணான். இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கணுமான்னு வேணான்னு ஒருத்தர். இப்போ நம்மளை ஒருத்தர் இந்த கேள்வி கேட்கணுமா?
உன் வேலை என்ன, நீ எங்கேருந்து வர்ற, தேச ஐடென்டிட்டி என்ன, இதான் நம்மகிட்ட கேட்கணும். ஒழுங்காக இருக்கணும்ல கர்த்தர்கிட்ட, கர்த்தர் சமூகத்தில். நான் சொன்னேன் அதெல்லாம் திமுரு, கொலஸ்ட்ரால், கொழுப்பு. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒப்பிச்சிட்டான். இப்போ அவங்க கேட்குறான், நான் என்ன செய்யணும்? அவங்க தூக்கி போட விரும்பலை. உனக்கு நான் என்ன செய்யணும்? ஏசாமி கேட்ட மாதிரி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறாய். நீங்கள் எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை நம்ம தான் என் செய்தி இன்னைக்கு இதுதான். ரெண்டு இன்னொன்று இருக்குது, நான் சொல்லலை. உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அவனே தான் சொல்கிறான், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டுருங்க. இப்போ ரெபேக்காளை பார்த்து, நீ இவனோடு கூட வாய்ப்பிற பெண்ணோடைய வாய்ப்பிறப்பை கேட்போமா? இந்த 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 மனுஷரோட ஆழ்த்த என்ன யாரை இப்போ ஈசாக்கே பார்க்கல, ரெப்ரசன்டேட்டிவ், நீ போறியா அவருடைய வாய்ப்பிறப்பை கேட்போம்ன்ட்டு பொண்ணுகிட்ட கேட்குற மாதிரி யோனாட்ட கேட்குறான். இதெல்லாம் தேவையா? காலையில் வச்சு அவன் கேட்குறான், இது அமர்றதுக்கு நாங்கள் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொன்னாங்க, என்னை தூக்கி உள்ளே போடு சொல்லிட்டு சொல்கிறான். தீர்க்கதரிசி போட்டால் அமருமா அமராதான்றது நமக்கு தெரியாது. அவனே கரெக்டாக சொல்கிறான் பாருங்க, சமுத்திரம் உங்களுக்கு அமைதியாக இருக்கும். This fellow knows the answer. Jesus Christ, this fellow knows the answer. But this fellow was full of கொழுப்பு. ஏசுக்கு ரத்தம் ஜெயம் பண்ணுவேன் நான். கைகளை வைத்து கற்றுறோம். இந்த மாதிரி நம்ம மினிஸ்ட்ரியில் எத்தனை பேரை பார்க்குறோம். கரெக்டாக தெரியும், சத்தியம் என்னன்னு தெரியும், உண்மை எதுன்னு தெரியும். ஆனால் திமிரு, தமிழில் கொழுப்பு, கொலஸ்ட்ரால் கூடிருச்சுன்னா இறக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பாஸ்டர், நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இறக்குறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த கொழுப்பு இல்லை, சரீரத்தில் உள்ள கொழுப்பு. ஜீசஸ் கையில் வந்து கத்துற, அப்படி சமுத்திரம் அமிழ்ந்திருக்கும். என்னால் தாண்டா இந்த கொந்தளிப்பே வந்துச்சு. கைகளை வந்து கத்துற பயன்படுத்தும். இந்த மாதிரி பாவரிக்கெல்லாம் செய்யணுமா? உலகத்தில் நம்ம செய்யவே வேணாம். பேசிக்கிட்டே இருக்காங்க, மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது, பொதுக்கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. பொதுக்கூட்டம்லாம் நடத்தக்கூடாது. இப்போ இது என்ன பொதுக்குழு செயற்குழு நடத்துறதுக்கு நேரமா என்ன? இது பொதுக்குழு செயற்குழு நடத்திக்கிட்டா ஒவ்வொருத்தட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய நேரம். நீ என்ன செய்யணும் முடிவு பண்ணிட்ட, அதான் செய்ய போகிற. இதில் என்ன பெருசாக எல்லாத்துட்டையும் கேட்குற மாதிரி ஒன்று கேட்டுக்கிறேன். யார்கிட்ட பூச்சாண்டி காட்டுறேன்னு நம்மள அந்த இடத்துக்கு போக விட மாட்டாங்க. சரி, கரங்களை வைத்து கத்துற மகிமைப்படுத்துவோம், அவ்வளோதான். இவ்வளோ திருத்தரம் பண்ணிட்டு பேசுறது. சமுத்திரம் வெகு மும்முரமாய் நம்ம ஒவ்வொரு வசனம் கொந்தளித்து கொண்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. பார்த்தாங்க, ஆண்டவரே இந்த இரத்தப்பழி என் மேலே இல்லை. அங்கே சொன்னது பாருங்கள், இதெல்லாம் எந்த சர்ச்சுக்கு போனாங்கன்னே தெரில. தேவரீர் கர்த்தர். இவங்க இதுக்கு முன்னால் வேறு சாமியை கும்பிட்டேன்றாங்க. இப்போ தேவரீரே கர்த்தர், உமக்கு சித்தமாக இருக்கிறபடி நீர் உம் சித்தம் ஆகட்டும் தேவா, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகாது. ஏசாமி பண்ண ஜெபத்தை அன்னைக்கே பண்ணிட்டு உழுதி போட்டாங்க. கப்சிப்புன்னு ஆயிடுச்சு. கைகளை தட்டி கத்து ஒன்றும் இல்லை, ஒன்றும் தலையில் நின்று உபவாசம் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது சார். 40 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 3 நாள் பண்ணுங்க, நம்ம பண்ணணும். இதுக்கு ஆன்சர் ஒழுத்துக்கு போடுறோம், முடிஞ்சு கதை. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், யோனாவை கர்த்தர் மறக்கலை, நினைவை மறக்கலை, யோனாவையும் மறக்கலை. அவன் என்ன நினச்சான், இதோட என் கதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சான். எல்லாரும் என்னை திட்டுறாங்க, நான் முடிச்சுக்கிறேன்னு நினச்சான். அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் ரெடியாக ஒரு மீனை வச்சுருந்தார். கைகளை ஊற்றி கத்துறமை. அந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளே அவன் 3 நாள் அவன் மனம் திரும்பி அவன் ரட்சிக்கப்படான். கைகளை ஊற்றி கத்துற மயப்படுத்துவான். சவுலை ஆண்டவர் சந்திக்கும் போதும், நீ அந்த இடத்துக்கு போ. பவுல் அந்த இடத்துல போய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் நீ அவை கர்த்தர் அனுப்புகிற. நீ செஞ்ச காரியத்துக்கெல்லாம் கர்த்தர்ட்ட நீ மன்னிப்பு கேளு, நீ மனம் திரும்பு, நீ என் பக்கத்தில் வா. ஏன் தெரியுமா?
தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். என்ன திட்டம் தெரியுமா? நினிவேயை கர்த்தர் ரட்சிக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நினிவே அழியக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு பயங்கர கோபம். திரும்ப போகும்போது அவனுக்கு சந்தோஷமாக போயிருக்க மாட்டான், கடுப்போட தான் போயிருப்பான். அவன் என்ன நினச்சான், ஒருவேளை இப்போ பேசும்போது மனம் திரும்ப மாட்டாங்கன்னு. உடனே மனம் திரும்பிட்டான். மிருகங்கள் மனம் திரும்பிடுச்சு. அட பாவி, இன்னும் 40 நாள்ன்றதுக்குள்ளே 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ளேயே உள்ள முடிச்சிட்டான். இன்னைக்கு 4ஆம் தேதிக்குள்ளேயே மனம் திரும்பிட்டான். எல்லாரும் எல்லாம் மனம் திரும்பி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து போச்சு. அடா, மிருகங்கள் கூட உபவாசம் பண்ணியிருக்கிறதா? கைகளை தட்டி கத்திர தோறேன், எல்லாம் மனம் திரும்புது. ஆடு மாடு கோழி பன்னி எல்லாம் மனம் திரும்புது, எல்லாம் மனம் திரும்புது. இவனுக்கு கோவம் வந்துருச்சு. நான் தான் சொல்லலையா, நீர் இறக்க. இவனுக்கு எல்லாம் தெரியும், இவளுக்கு எல்லாம் இந்த பையலுக்கு தெரியும். ஆனாலும் அவனுக்கு அவங்க அழியணும், அவங்க சாகணும், அவங்க நரகத்துக்கு போகணும். நரகத்துக்கு விறகா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ காலம்? இத்தனை டன் விறகு போட்டுக்கிட்டே இருக்கணும். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் கிடையாது. கைகளை ஊற்றி கத்திரமாய்ப்பேன். சரி, நம்ம நிறைய நினச்சி பிளான் பண்ணுறதெல்லாம் கர்த்தர் பிளான் பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல, டே ஃபெலோ, நீ பிரயாசப்பட்டதும் வளர்க்காததும், ஒரு ராத்திரியில் முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அழிந்து போன இந்த ஆமணக்கு செடிக்காக நீ பரிதாபப்படுறியே, வலது கைக்கும் இடது கைக்கும். வலது கை எது தெரியாது, இடது கை எதுன்னு தெரியாது. இது வலது கை, இது இடது கை தெரியாது. இது கூட வித்தியாசம் தெரியாத உட்கார்ந்துருக்கிறான்டா. அந்த மிருகத்துக்கு கூட நான் பரிதாபியாமல் இருப்பேனோ? என் கண்ணில் கண்ணீர் வடியுதுப்பா, என் உள்ளம் உடையுதப்பா. அந்த நகரம் ரட்சிக்கப்படணும். நீ அவங்கள நரகத்துக்கு அனுப்பாத, அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆனால் நான் அதுக்கு வரல. இந்த பட்டணம் ரட்சிக்கப்படுறதுக்காக நான் வந்தேன். அதுக்கு தான் உன்னை நான் அனுப்புகிறேன். ஆண்டவன் நினச்சா யோனாவை அழிச்சிருக்கலாம். இல்லை, ஒரு மீனை தயார் பண்ணி அவனை உள்ளே வச்சு அவனை மனம் திரும்ப வரைக்கும் அவனை விடலை. நான் ஒன்று சொல்வேன், தேவன் உங்கள் மேல் என் மேல் வைத்திருக்கிற திட்டம் அனாதி நோக்கம். பாச சந்திராங்க சொல்லுவான், அனாதி நோக்கம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியம். அனாதி நோக்கம். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை முன் குறித்து வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக விரும்ப வேண்டியது. ஏதோ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ வழி விலகி போயிருந்தாலும் நம்ம தேவன் பக்கமாய் நம்மை வரும்போது நம்ம ஆண்டவர் அடித்து திருத்துறவர் அல்ல, அனைத்து முத்தமிட்டு நம்ம புரிகிறவண்ணோ எல்லாரையும் தூக்கி மீனில் போடுவார்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் யாரை எப்படி திருத்தணும்னு இயேசுவுக்கு தெரியும். கைகளை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை எப்படி திருத்தணும்னு இயேசுவுக்கு தெரியும். கை வைத்து ஒரு நிமிஷம் சொல்லிடுமா கம்மி முன்னால்? ஆண்டவரே என்னை எப்படி திருத்தணுன்றது உமக்கு தெரியும், உமக்கு தெரியும் சாமி. நீ திருத்தும் ஆண்டவரே, நீ திருத்தும் சாமி. நீர் என்னை மாற்றும், உன் பிள்ளையானையை மாற்றும். குயவுண்ட கரத்தில் ஒரு களிமண்ணை போல இருக்கிறேன். என்னை நீர் ஒரு புதிய பாத்திரமாய் வணைத்தார்கள், என்னை ஒரு புதிய பாத்திரமாய் வணைத்தார். அப்படி எழுப்பி நினைச்சோம் பண்ணுவோமா? 2 உதாரணம் மைண்டில் இருக்குது. இன்னொன்று நான் சொல்லலாம், வேண்டாம். அது சித்தமானால் வாக்குத்தத்தத்தை ஒரு வாரம் தான் பேசணும்னு நினைப்பேன். நான் மார்க்கு சுவிசேஷம் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர். நான் இதுலேருந்து படித்து பார்த்தேன். யோனா கடவுளுக்கு விரோதமாக போனதுனால அவனை ஆண்டவர் அழிக்கலை. சமுத்திரத்தை கொந்தளிக்க வச்சு யார் தப்பு பண்ணான்றதை காண்பித்து மனம் திரும்ப வச்சு மறுபடியும் அதே நினைவேக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வர்றார். நம் இயேசு நல்லவர், அவர் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிட மாட்டார். யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உங்களை என் உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். இந்த கைகளை உயர்த்தி, ஏசப்பா, தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை, உங்களை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் ஆண்டவர், எங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். யாரு மறந்தாலும் நீர் என்னை மறக்க மாட்டீர் ஆண்டவர், யார் மறந்தாலும் என்னை மறக்க மாட்டீர்.
இந்த காலவேளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கணும். நம்ம கடவுளுடைய சமூகத்தை விட்டு எந்தெந்த நிலையில் எந்தெந்த இடத்துல நம்ம விலகுறோன்றது நமக்கு தெரியும். நான் எந்த இடத்துல ரூட்டை விட்டுட்டேன்னு ஓரளவு நமக்கு ஞாபகம் இருக்கும்ல, இல்லையா? நம்ம போயிட்டே இருக்கிறோம், நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகாமல் எந்த இடத்துல நம்ம வழி விலகிடணும்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? வேறு ஏதாவது கிளை ரூட்டு வழியோடி போகலாமான்னு. போகலாம், ரூட்டு நல்லா இருக்குமான்னு யாருக்கு தெரியும்? அந்த ரோட்டில் பள்ளம் இருக்குமா, அந்த ரோட்டில் ரோடு கட் ஆகுமா, அந்த இடத்துல மேடு இருக்குமா, அந்த ரோட்டில் பெரிய படுபாதாளம் இருக்குமா, நம்ம தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? அந்த இடத்துக்கே திரும்ப வர்றோம், கைகளை வச்சு அந்த எந்த இடத்தை விட்டு விலகணும் அந்த இடத்துக்கு திரும்பி வந்து ஆண்டவரே என்னை கரெக்டான பாதையில் நடத்துன்னு கை வைத்து கேட்கணும். இந்த சத்தியத்தை இதுக்கு மேலே எனக்கு புரிய வைக்க தெரியல. கைகளை வைத்து சொல்லுங்க, எனக்கு தெரியலப்பா, உண்மையாக சொல்ல எனக்கு இதுக்கு மேலே தெரியல, இதுக்கு மேலே எனக்கு விளக்கி சொல்ல தெரியல. ஆனால் சத்தியம்தான். இயேசு தான். அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். இந்த வாழ்க்கையில் ஒருவேளை அந்த மே மாதம் முதல் வாரத்தை எதுக்காய் கர்த்தர் வைத்திருக்காரு எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த செய்தியை கர்த்தர் எதுக்காக தரான்னு எனக்கு தெரியாது. இந்த செய்தி எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியாது. அவனுடைய பின்னணியத்துக்குள்ளே நான் வந்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்ட 2 உதாரணங்கள், ஆண்டவரே அதை விளக்குறதுக்கு எனக்கு ஏதாவது விஷயம் வேணும். அதில் ஒரு விஷயம் 2 விஷயம் கொடுத்தாரு. ஒன்று நிப்பாட்டிட்டேன். சரியா, டைம் ஆயிடுச்சு, நீங்கள்லாம் வீட்டுக்கு போகணும், நல்லா சாப்பிடணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களோட வெயிலில் வறுத்து எடுக்கணுன்றது எங்களுக்கு ஆசை இல்லை. ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாமல் எங்கேயோ நம்ம திரும்பிட்டோம். அந்த ரூட்டை கண்டுபிடிக்கணும்னா நம்ம எந்த இடத்த விட்டு விலகணுமோ அந்த இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம ரூட்டு கேட்கணும். கைகள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரிசுத்த பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி, எங்களோடு பேசுகிறதுக்காக நன்றி, எங்களோடு கூட இடைப்படுகிறதுக்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, கொந்தளிப்பை அமர்த்துகிறார் என்று சொன்னது போல கொந்தளிப்பை அமர்த்துகிறார். ஆண்டவரே, யோனாவை பற்றி பேசினாலும் யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவனை குறித்து ஒரு பெரிய திட்டம், ஒரு தேசத்தையே ரட்சிக்க ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். கைகள் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். தலைநகரத்தில் பிரசங்கிப்பதற்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் பயந்து போய் வேற ரூட் எடுக்கிறான். இல்லை, கையில் வைத்து ஆண்டவரே, இது மாதிரி கர்த்தர் நம்ம எல்லாரும் குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை குறித்து கடவுள் ஒரு பெரிய நோக்கம். என் தாயின் கருவில் என்னை உருவாக்கும் போதே என்னை பற்றி ஒரு திட்டம் இருந்தது. எல்லாரும் வாய்த்திருந்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பற்றி. இப்போ என்னை பற்றி கடவுளுக்கு ஒரு திட்டம் இருந்தது. நான் செத்து மடிஞ்சிருப்பேன். என்னைக்கோ என் தாய் வயிற்றில் என்னை கொன்றுப்பாங்க, விஷ வச்சு என்னை கொல்ல பார்த்தாங்க, மருத்துவச்சில் வச்சு கொல்ல பார்த்தாங்க. குழந்தை எங்கள் அம்மாவுடைய வகுத்தை விட்டு வெளியே வரக்கூடாதுன்ட்டு பாய்சன் பண்ணி மருத்துவச்சி பண்ணாங்க. ஆனால் எங்கள் அப்பா 8 மணி நேரம் ஜெபம் பண்ணி போராடி உயிரை கர்த்தர் மீட்டு கொடுத்தார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் இத்தனை வருஷத்தில் நான் 57 பிறந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன்னா கர்த்தருடைய கிருபை. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேங்க்யூ லார்ட். நேற்று ஒரு சாட்சி சொன்னார், பாஸ்டர், போன சனிக்கிழமை நீங்கள் அந்த இடத்துல வந்து பேசின வார்த்தை அத்தனை மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது பாஸ்டர். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தை எடுத்து இந்த சத்தியத்தை இப்படி சொல்லுவாரா, எங்களுக்கே புரியல. கர்த்தர் அவரை எந்த ஞானத்தினால நிரப்பி இருக்கிறார் எங்களுக்கு புரியலன்னு சொன்னார். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்கிறேன், நான் அல்ல, எனக்குள்ள இருக்கும் தேவ கிருபை எனக்குள்ள இருக்க. அப்போ கர்த்தர் என்ன இந்த உலகத்தில் உயிரோடு கூட வைத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என்ன உயிரோடு வச்சிருக்கிறேன் நோக்கம். ஒரு நாள் ஆண்டவரே என்னை கொன்றும், என்னை அழிச்சிரும், ஆண்டவரே நான் இல்லாமல், அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம யாரும் சொல்லக்கூடாது. வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் எதுவும் தொட முடியாது, நம்மளை யாரும் அழிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், என் கரத்தில் இருக்கிற உன்னை யாரும் பறிக்க முடியாது. கைகளை வச்சு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இயேசுடைய கரத்தில் நம்ம இருக்கும்போது நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏதோ என்கிட்ட போயிருந்தோம்னா கர்த்தர் திரும்ப நம்ம அவர் கொண்டு வருவார். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நம்முடைய பிரசன்னத்தை விட்டு எந்திரிச்சு போக பிடிக்கல, சமூகத்தை விட்டு போக பிடிக்கல. நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் தந்துக்கிட்டே இருக்கிறீங்க. யாருக்கு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது சுவாமி, ஆனால் எங்களுக்காக பேசுகிறேன். இந்த வார்த்தை யார் ஒருவர் யூடியூப்ல கேட்க போறாங்களோ, யார் ஒரு யூடியூப்பை கவனிச்சு கேட்க போறாங்களோ, உங்களோட நீ பேச போறீங்க. ஆண்டவரே பேசும். ஜெபம் செய்யும் போது உங்களுக்கு பிரியமானதை நீங்க காண்பிக்க முடியாது. நோக்க ஜெபிக்கிறோம்.
எல்லா ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துவாரா. மீதியுள்ள பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளும் இந்த கம்யூனியனை ஆசீர்வதித்தலும் பரிசுத்தமாய் பங்கெடுக்க உதவி செய்யும். எங்களை கழுவி எங்களை சுத்திகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென்.